ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. அந்த தொகைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 4 வருஷத்தில் அது கிடைக்கக்கூடிய வட்டியானது 1/5 ஆஃப் த அமௌண்ட் இதான் சொல்லியிருக்காங்க. அதாவது தனி வட்டி அப்படின்னு வர்றப்ப வருஷம் அந்த வட்டியோட அமௌண்ட்டு மட்டும் தான் கூடும். அசலில் எந்த மாற்றமும் இருக்காது. உதாரணத்துக்கு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா ₹100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான வட்டி ₹8 பெர் ஆனம். இதான் அதுக்கு அர்த்தம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ₹8 கிடைக்கும். சரி, இப்போ 5 வருஷத்துக்கு வட்டியை வாங்கியல அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா, அந்த 5 வருஷத்துக்கான வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால், அது அப்படியே உங்களுக்கு 8 × 5 ₹40 வரும். அவ்வளோதான். கூட்டு வட்டின்னு வரும்பொழுது அங்கே பிரின்சிபல் மாறிடும். ஒரு வருஷமும் அந்த வட்டியை அசலோட சேர்த்துப்போம். அப்புறம் அசல் புது அசலாக மாறிடும். பட் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வட்டியை கொடுத்துருவாங்க, இல்லை வட்டியை வாங்கிக்கணும். வட்டியை வாங்காமல் விட்டாச்சு அப்படின்னாக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வட்டி அப்படியே சும்மா தான் கிடைக்கும். 5 வருஷம் ஆகுதுனாக்கா ₹840 கிடைக்கும். இப்போ 7 வருஷத்துக்கு விட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும்? 8 × 7 ₹56 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு தனி வட்டி. ஸோ இங்கேயும் அதே விகிதத்தில் தான் உங்களுக்கு 4 வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற வட்டியானது 1/5. அப்போ 1/5 என்ன அர்த்தம்? 20%. அதாவது 1/5 அப்படின்னாக்கா 5க்கு 1. இப்போ 5க்கு 1ன்னா 100க்கு எத்தனை? இப்போ 100க்கு எத்தனைன்னா இதை மேலே இங்கேயே நீங்கள் 20ஆல் பெருக்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே 100ன்னு வந்துடும். அதாவது 100க்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 100க்கு எவ்வளோன்னா 20. இதைத்தான் நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கா 20% அப்படின்னு எழுதுவோம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 4 வருஷத்தில் 20% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% அப்படின்னா தென் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 20 divided by 4, that is equal to 5%. இதை வெரிஃபை பண்ணுறதுனா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கணக்கு எடுத்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு சரியாக வரும். அது உதாரணத்துக்கு அமௌண்ட், தட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ₹1000 அப்படின்னு வச்சுக்கிங்க. இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R is equal to 12% அப்படின்னு வச்சுக்கிங்க. அதே போல் வருஷம் N is equal to 5 இயர்ஸ்னு வச்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா படி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் is equal to PNR/100. என்ன வரும் உங்களுக்கு? பிரின்சிபல் அமௌண்ட் ₹1000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைடட் பை 100. இது நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? இந்த 1000க்கும் 100க்கும் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். ஸோ இப்போ எல்லாம் பெருக்குங்க, 600ன்னு வரும். இப்போது 5 வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு ₹600 வருது. இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போடுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 12% எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 100க்கு 12ன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தமே 100க்கு 12. அதாவது இப்படி போடுவோம். அப்போ 1000க்கு எவ்வளவு? இன்ட்டு 1000. இதை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த 100க்கும் இந்த 1000த்துக்கும் கிராஸ் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 120. அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி ₹120. தேர்ஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ₹120 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு ₹600. இதுதான் உங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்.
அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நாம் இங்கே போட்டிருக்கோம். அதாவது தனி வட்டின்னு வரும்பொழுது நமக்கு வருஷா வருஷம் வட்டி அப்படியே கூட்டிகிட்டே வருவோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் நாம் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹2000 அப்படின்னு வச்சுக்கிட்டா 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 years அட் த ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வட்டியை கால்குலேட் பண்ணோம்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to PNR by 100, that is equal to 2000 into 4 வருஷம் into rate of interest 5% whole divided by 100. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ₹400 வரும். அதே சமயத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, வருஷம் 4. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 20% ஆச்சு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக 20% ஆகிடும். இப்போது இந்த அமௌண்ட்டு 2000க்கு டைரெக்டாக 20% எடுத்து பாருங்கள். இப்போது 2000க்கு நீங்கள் 20% எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? இதை நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப யூ வில் கெட் 20. திஸ் இஸ் ஈக்குவல் டு 400. இந்த 400 தான் இந்த அமௌண்ட். அதே போல் தான் இப்போ நாம் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது 1000 எடுத்தோம், இந்த இடத்துல 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், வருஷம் 5ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆக நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த 12%க்கும் இந்த 5 வருஷத்துக்கும் நீங்கள் டைரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னாக்கா 12×5 60% ஆச்சு. நீங்கள் டைரெக்டாக இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 1000 ரூபாய்க்கு 60% எவ்வளோ ஆகும்? அப்படியே கணக்கு பண்ணுங்கள். 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 60 ரூபா, அதான் எனக்கு அர்த்தம். 60% அப்படின்னாக்கா 100க்கு 60, அப்போ இன்ட்டு 1000 அப்படி போட்டோம்னாக்கா இதில் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப யூ வில் கெட் 10. அப்போ இதோட அமௌண்ட் என்ன வரும் உங்களுக்கு? 60 × 10, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 600 தான் உங்களுக்கு கால்குலேஷன் இங்கே வந்திருக்கிறது. ஸோ நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு X% அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Y years அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் SI ரேட் அது முக்கியம். இந்த Y அண்ட் X ரெண்டும் பெருக்கிடுங்க. அப்படி பெருக்கும்பொழுது இட் வில் பிகம் XY%. அதாவது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் நீங்கள் XY% எடுத்தீங்க அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிடும். பட் அதே சமயத்தில் இந்த ஒய்ங்கிறது தான் உங்களுக்கு N, இந்த எக்ஸுங்கிறது தான் உங்களுக்கு R. இதைத்தான் நாம் திரும்பவும் ஃபார்முலான்னு போடும்பொழுது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100 அப்படின்னு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.